ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். இன்றைக்கி சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே ஓரளவுக்கு விழுந்தா இருக்குது. வெள்ளிக்கிழமை நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ். ஸோ இதுக்கான கீ ரீசன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ட்ரம்ப்புடைய இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் 25%, இப்போ 50% ஆகியிருக்காரு. ஸோ அதோட பாதிப்பு ஒன்றும் இருக்குது, அதனால் விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனால் பாதிச்சிருக்கக்கூடிய கீ செக்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைலு, ஜெம்ஸு, அதுக்கப்புறமா ஆட்டோ ஆக்சிலரிஸ், அதுக்கப்புறமா சீஃபுட். இந்த எல்லா செக்டார்ஸும் இந்த டேரிஃப்னால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் Q1 ரிசல்ட்ஸ் பேங்க்ஸ் அண்ட் ஐடிஸில் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு Q1 ரிசல்ட் வரல. அது மட்டும் இல்லாமல் டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் 2.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இதுக்கு ஒரு காரணம். இது மட்டும் இல்லாமல் FIIs அவுட்ஃப்ளோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டில் மட்டுமே, ஆகஸ்ட்டில் இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 16,000 கோடி FIIs விற்றுட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட இன்றைக்கி ஃபாலுக்கு ரொம்ப பெரிய ரீசன். நேற்றும் இன்றைக்கும் கூட FIIs ஃப்ளோஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ லாங் டேர்ம் கோலோட இன்வெஸ்ட் பண்ணுற நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கீப் ஆன் கண்டினியூவிங். இந்த சின்ன இதனால் இது பண்ண வேண்டாம். ஸோ ஐ வில் கீப் யூ போஸ்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் முதலீட்டு சிந்தனை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.